அனைவருக்கும் வணக்கம். ஹோமியோபதி மருத்துவர் வித்யா. இன்னைக்கு நம்ம வந்து ஆட்டோ இம்யூன் டிசீஸ்னா என்ன, அது எதனால வருதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதாவது உலகத்துல இருக்கிற ரொம்ப 3வது காமன் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த ஆட்டோ இம்யூன் தான். நம்ம உடம்புல சுரக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலம் வந்துட்டு ஒரு சாதாரணமா சின்ன பொருளுக்கு கூட அது கிருமி அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கிறதா ஆட்டோ இம்யூன் டிசார்டரு. இதுல வந்து 2 வகையான நோய் எதிர்ப்பு சக்தி வந்து இருக்கு. ஒண்ணு வந்துட்டு நம்மளோட உடம்புக்குள்ள அந்த டைம் பீயிங்க்கு வந்து ரெஸ்பான்ஸ் நடக்கிறது. புதுசா ஒரு ஃபாரின் பாடி வருது அப்படின்னு சொல்லி வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதுகிட்ட இருந்து சண்டை போடுறதுக்காக பாதுகாத்துக்கிறதுக்காக வெள்ளை அணுக்கள்ல இருந்துட்டு நம்மளுக்கு வந்து ஒரு ஆன்டிபாடிஸ் உருவாகும். இது மூலமா நம்மளோட இம்யூன் சிஸ்டம் அந்த டைம் பீயிங்க்கு வேலை செய்யும். இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப நாளா, அதாவது ஏற்கனவே அந்த ஆன்டிபாடிஸ் கிருமி உள்ள வந்துச்சுன்னா அதுக்கு எதிராக நம்மளுக்கிட்ட இருந்து ஆன்டிபாடிஸ் உருவாகி இருக்கும். பட் அது என்ன ஆகுதுன்னா நம்ம செல்லோட மெமரியில போய் அப்படியே ஸ்டோர் ஆகிக்கிட்டே இருக்கும். இது வருஷ கணக்கா அந்த மாதிரி அது கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கும் போது ஸோ அதோட இம்யூனிட்டியில ஏதாவது உள்ள வந்தாவே இதை ஐடென்டிஃபை பண்ணி இது வந்து நம்மளுக்கான ஒரு வெளியாள் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு அதுக்காக ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்றது. ஸோ அப்ப இந்த மாதிரி வந்துட்டு அது ப்ராப்ளமே இல்லைனாலும் அது வந்து வேற ஆள் அப்படின்னு நினைச்சு நம்மளோட இம்யூன் சிஸ்டம் கொஞ்சம் தாறுமாறா ஒர்க் பண்ணும்போது தான் நம்மளுக்கு வந்து ஆட்டோ இம்யூன் வருது. இந்த ஆட்டோ இம்யூன் வந்துட்டு பரம்பரையா வருதா, அதாவது எங்களோட ஃபேமிலியில யாருக்காவது இருந்தா எனக்கு வருமா அப்படின்னு சொன்னா கண்டிப்பா கிடையாதுங்க. ஸோ ஆட்டோ இம்யூன் வந்துட்டு இந்த மாதிரி வந்து ஜெனட்டிக்கா வர்றது கிடையாது. ஸோ என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸோ இல்ல நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவுல இருக்கிறதோ வந்துதான் மெயினா இதை வந்து ட்ரிகர் பண்ணதை வழிஞ்சு ஜெனட்டிக் டெண்டன்ஸோ இல்ல ஃபேமிலி ஹிஸ்டரியில இருக்கிறதோ காமனான விஷயம் கிடையாது. ஏன் எனக்கு மட்டும் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பாங்க. ஏன் அப்படின்னா அவங்களோட அந்த சென்சிட்டிவ் நேச்சர் தான். சென்சிட்டிவிட்டி அதிகமா இருக்கும்போது அவங்களுக்கான அந்த அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் வந்து ரொம்ப கூட இருக்கு. ஸோ சீக்கிரமா அதுல வந்து அஃபெக்ட் ஆகுறாங்க. அப்ப இதுக்கு பெர்மனண்டா கியூர் கிடையாதா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வெறும் மருந்து மட்டுமே சாப்பிட்டு இதை வந்து நம்ம கம்ப்ளீட்டா கியூர் பண்ண முடியாது. அதாவது வந்து ஒரு ஹோலிஸ்டிக் அப்ரோச் தான். ரூட் காஸ் என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சுக்கிறோம். அதை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கான மருந்து சாப்பிட்றோம். அது கூட நம்மளோட உணவு முறை மாற்றம், அதாவது நம்ம இந்த மாதிரி ஒரு ஆட்டோமியூன் டிசீஸ் உருவாகும் போது நம்மளோட கட் ஹெல்த் வந்து ரொம்ப நல்லா இருக்காது. ஸோ அப்ப நம்ம ஏதாவது மருந்தோ இல்ல ஒரு சப்ளிமெண்ட்ஸோ எடுக்கிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கட் ஹெல்த் ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு தான் நம்ம அடுத்தது வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கே போகணும். ஸோ அப்போ கட் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணணும். நம்மளுக்கு என்விரான்மெண்ட்ல ஏதாவது நம்ம டாக்ஸின்ஸ்க்கு எக்ஸ்போஷர் ஆகிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணணும். உடம்புக்குள்ள ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் நம்ம கிளியர் பண்ணிட்டே வரும். ஃபைனலா நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ சைக்காலஜிக்கலா ரொம்ப வந்துட்டு ஒரு டிப்ரெஷனோ அந்த மாதிரி இருந்தா அதையும் ரிமூவ் பண்ணணும். ஸோ கம்பைண்டா இது எல்லாம் செஞ்சுட்டு நம்ம மெடிசன்ஸும் எடுத்துக்கும் போது ஆட்டோ இம்யூன்ல வந்து நம்ம கம்ப்ளீட்டா ரெக்கவரி ஆயிக்கலாம். நன்றி, வணக்கம்.